நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஃபேஸ்புக்கை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஃபேஸ்புக்கை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த வீடியோ அப்படி ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா இருக்குங்க. ஃபேஸ்புக் அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கோட செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப பயனுள்ள ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கை பத்தி ஒரு பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்லாம் வந்தது, உங்களுக்கு தெரியுமா? அதாவது நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய யூசர் டேட்டாவையே ஃபேஸ்புக் பிசினஸா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அவங்க ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டா நீங்க பயன்படுத்துங்க, இல்லைன்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன செட்டிங்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதில் விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். நீங்க பயன்படுத்தக்கூடிய Facebook அக்கவுண்டோட செட்டிங்ஸ்க்குள்ள ஆஃப் Facebook ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு பயனுள்ள ஃபியூச்சர். இது உங்க போன்ல எனேபிள் இருந்தா கண்டிப்பா இதை ஆஃப் பண்ணிக்கங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களுடைய போன்ல நிறைய ஆப்ஸ் நீங்க பயன்படுத்துவீங்க, அதே போல நிறைய வெப்சைட்ல போயிட்டு விசிட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்தந்த டெவலப்பரோ அந்தந்த பிசினஸ் நிறுவனமோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய டேட்டாவை அப்படியே கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேஸ்புக்கோட பிரத்யேக டூல் இருக்கு. அந்த டூலுக்குள்ள போய் அந்த டூல் என்ன இருக்கலாம்னா, ஃபேஸ்புக்கோட எஸ்டிகே இருக்கலாம், ஃபேஸ்புக் பிக்சலா இருக்கலாம், ஃபேஸ்புக் லாகின் இருக்கலாம். இந்த வழிகளில் போய் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அவங்களுடைய பிராண்ட்ல அந்த டேட்டாவை எல்லாமே அப்படி ஷேர் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் சமீபத்தில் நீங்கள் என்னென்ன சைட்டில் என்னென்ன ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணீங்களோ அது சம்மந்தப்பட்ட விளம்பரங்களாக ஃபேஸ்புக்கில் டிஸ்பிளே ஆகும். இது எப்படிரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. பட் இந்த ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த மாயத்தை தான் ஆஃப் பண்ணணும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்க வித் லாகினோட. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். டேப் பண்ணி ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ஒரு 3 லைன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி. இந்த ஃபியூச்சர் தான் நான் இவ்வளவு நேரம் பேசினது. ஸோ இதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க போன்ல என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இதுல டிஸ்பிளே இருக்கும். பாத்துக்கங்க. இதுல மேனேஜ் யுவர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. பாருங்க, நீங்க என்னென்ன ஆப்ல ஓபன் பண்ணீங்களோ அந்த ஆப்போட நிறுவனம் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டாங்க. பாருங்க, இவ்வளவு விஷயங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல உங்களால பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் எப்படி கிளியர் பண்றது, எப்படி ஆஃப் பண்றது? கிளியர் பண்றது பாத்தீங்கன்னா இதுல கிளியர் ஹிஸ்டரி இருக்கு. இல்லனா நீங்க பேக் போங்க, போயிட்டு இந்த கிளியர் ஹிஸ்டரி பாத்தீங்களா, இதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா கிளியர் ஹிஸ்டரி, இதை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இந்த டேப் நான் லாஸ்ட்ல உங்களுக்கு கிளியர் பண்றேன். அதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டின்னு இருக்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹவு யுவர் ஆக்டிவிட்டி மே பி யூஸ். இந்த ஃபியூச்சர் எப்படி உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத 2 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய யூ மே ஹாவ் சீன் ஆட்ஸ் ஃபார் ஹோட்டல் டீல்ஸ், அதாவது ஹோட்டல் டீல்ஸை உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். இது எப்படி வருதுன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவல் வெப்சைட்டில் போயிட்டு ஹோட்டல் டீல்ஸ்லாம் செக் பண்ணியிருப்பீங்க, அது அப்படியே உங்களுடைய ஃபேஸ்புக்கில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு யூ மே ஹாவ் சீன் ஈவெண்ட்ஸ் ஃபார் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் இப்படி தான் நடக்குது. ஸோ மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடம் தாங்க ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி. இது நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செக் பண்ணலாம். இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஒரு ஆப்ஷன் வரும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ஒர்க் ஆகுறதுக்கு 48 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது டர்ன் ஆஃப் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி, இந்த ஃபியூச்சர் நீங்க ஆஃப் பண்ண இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 ஹவர்ஸ் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க என்னென்னலாம் விசிட் பண்ணீங்களோ அதை கிளியர் பண்ணலாம். கிளியர் ஹிஸ்டரி, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல கிளியர் ஹிஸ்டரி இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. யூ ஹேவ் நோ அவைலபிள் ஆக்டிவிட்டி டு ஷோ அட் திஸ் டைம். பாத்துக்கங்க, இப்போதைக்கு நீங்க எந்தவித ஆக்டிவிட்டியும் பண்ணல, அது இதுல டிஸ்பிளே ஆகல. மறுபடியும் ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க உங்க போன்ல ஏதாவது ஒரு ஆப்பை நீங்க ஓபன் பண்ணி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா இதுல டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் நான் சொல்றது மோர் ஆப்ஷன், மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி. ஸோ இது மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி, அப்புறம் இது ஆஃப், அப்புறம் டர்ன் ஆஃப், அவ்வளவுதான். ஸோ ஆக்டிவிட்டி
யூ ஹேவ் டர்ன்ட் ஆஃப். டேப் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி யூ ஹேவ் டர்ன்ட் ஆஃப். ஆல் ஃபீச்சர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி இஸ் டர்ன்ட் ஆஃப். ஒரு மெசேஜ் வந்துருச்சா? ஸோ இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இனி எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி ரிலேட்டட் விளம்பரங்கள் நீங்கள் பார்க்க முடியாது. அருமையான ஒரு ஃபீச்சர், பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக்கில் இப்படி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகளில் தெரிஞ்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், கவலையே இல்லை. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.